வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு குக்கரில் ஒரு சுவையான குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு குக்கரை காய வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது ரெண்டும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். 2 சின்ன தக்காளி எடுத்துக்கிறோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி விடணும். சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசில் வைக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா 2 விசில் போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 6 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குனா நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஒன்றா சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரப்ப அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். 5 நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போது மல்லித்தழை தூவிடுறோம். அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ்வும் ஆன் பண்ணாமல் சும்மா குக்கரை மட்டும் மூடி போட்டு வச்சிடணும். 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.